உறுதியான பற்களுக்கும் ஆரோக்கியமான ஈறுகளுக்கும் கோபால் டூத் பேஸ்ட். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் கொள்கை மொழி ஒரே மொழியாக தான் இருக்க முடியும். அவரவர் தாய்மொழி தான் இருக்க முடியும். தொடர்பு மொழி பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலம் இருக்கலாம். தேவை மொழி தேவை அப்படின்னா எந்த மொழி இருக்கலாம், அதுல இந்தி இருக்கலாம். அப்படிதான் நீங்க கட்டாயமா நீங்க படினா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு சின்ன பையன் உட்காந்து ஓரத்துல ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்கிறீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க இன்னைக்கு முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்துருக்க இடத்துல என்னை மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்துருந்தேன்னு வச்சுக்கிறீங்க, என்ன நடக்குங்கிறீங்க? பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடா இருக்கு. ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும். இதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாதுன்னு எழுதி வச்சிரு. தேவையில்லாம உன் தாய் அழகானவள் சொல்ல உரிமை தகுதி உனக்கு இருக்கு. என் தாய் இழிவானவள் சொல்ல உலகத்துல எவனுக்கும் தகுதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது. ஒழுங்கா இருந்தது. விரும்பினால் எம்மொழியும் கற்போம், ஆனால் எங்கள் மொழி கற்போம். எங்கள் இனம் வாழ எம்மொழியும் கற்போம். நாங்கள் வாழ இந்தி படிப்போம், உருது படிப்போம், டச் படிப்போம், ஸ்பானிஷ் படிப்போம், பிரெஞ்சு படிப்போம். அது கத்துக்குறோம். அதுக்காக அதை கட்டாயம் படிலாம் ஏற்க முடியாது. அதனால இந்த புதிய கல்விக் கொள்கையை இவங்க ஏற்கலைன்னா அது வரவேற்கத்தக்கது. ஆனால் அதற்காக நீ காசு கொடுக்க முடியாது அப்படின்னா அது கொடுங்கோன்மை, ஆணவத்தின் திமிரு ஆட்டம். அது சரியில்லை. இப்ப எங்க ஐயா இருக்கிறதுனால அவர் ஏதோ இருக்கு. அப்படின்னா உனக்கு வரி வருவாயை பெருக்கி நீ மத்திய அரசுக்குன்னு நிதி ஏதுன்னு கேட்டா பதில் இருக்கா? நீங்க சொல்லுங்க, மத்திய அரசு எனக்கு நிதி தரல, உனக்கு நிதி ஏது? நான் கொடுத்ததானே, நான் கொடுத்துருக்கேன். எனக்கு முன்னாடி மகாராஷ்டிரா கொடுக்குது, அதுக்கப்புறம் கர்நாடகா கொடுக்குது. 4 மாநிலங்களை தான் நாங்கள் பெரும் வருவாயை பெருக்கிறோம். அது 2வது இடத்துல நான் இருக்கேன். என்னோட காசை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு தரமாட்டேன்னு சொன்னா இது என்ன கருத்தில் எடுத்துக்கிறது, என்ன கவனத்தில் எடுத்துக்கிறது? இப்போ நீ எனக்கு தர முடியாது, அவ்வளவுதானே. நான் உனக்கு என் மாநிலத்திலிருந்து வரி வருவாய் தர முடியாது, கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை போட்டு வெள்ளக்காரங்காலத்துல தான் நம்ம வரிகொடா இயக்கம் நடத்த முடியுமா? இந்த கொடுங்கோன்மை, இந்த கொள்ளக்கார ஆட்சி, இது கொள்ளை தானே. என் வரியை எடுத்துட்டு போயிட்டு எனக்கு தர முடியாதுன்னு சொல்றது கொள்ளையா? சாத்தியம் என்ன பண்ணி போயிருவேன்? நான் செய்யறேன், நீ என்ன பண்ணி போயிருவேன்? சாத்தியம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? உனக்கு மட்டும் எப்படி இந்த அதிகார திமிரு வந்தது? உன்னுடைய ஆதிக்கம் என் மேல நீ அத்துமீறி இந்த மாதிரி செய்யும்னா என்னுடைய அரசு அதிகாரம் என்ன செய்ய? வேடிக்கை பார்த்துக்குமா? ஐயா சாமி நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன். அதுக்கா இது 8 கோடி மக்களினுடைய உரிமை பிரச்சனை, தன்மான பிரச்சனை, இது இனமான பிரச்சனை. இது இங்க இருக்கிற திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சியை நாம் பார்த்தோம். உறுதியான பற்களுக்கும் ஆரோக்கியமான ஈறுகளுக்கும் கோபால் டூத் பேஸ்ட்.